என்னோட ஸ்கூல் டேஸில் எனக்கு ஒரு மாதம் லீவ் விடுவாங்க. அப்போ நாங்கள் பசங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோட்டிப்புல் விளையாடிட்டு இருப்போம். அப்போ நான் அவுட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பையன் விளையாட வருவான். அவன் வந்து நல்லா விளையாடுவான், நிறைய மார்க் எடுப்பான். அப்போ எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். இப்போ கடவுள்கிட்ட வேண்டுவேன், கடவுளே இவன் வந்து அவுட் ஆகக்கூடாது, அவுட் ஆகக்கூடாது, அவுட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா உடனே அவன் அவுட் ஆகிடுவான். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் கடவுள்கிட்ட எதை வேண்டணும் அதுக்கு முரண்பாடாக செய்கிறது அவரோட வழக்கம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் 3வது படிக்கும்போது முரளின்னு ஒரு அண்ணன், அந்த அண்ணன் அப்போ 5வது படிச்சுட்டு இருந்தார். டீச்சர் எங்கேயாச்சும் வெளில போனாங்கன்னா, இல்லை ஒரு வேலையாக வெளில போனாலும் அந்த அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் கொஞ்சம் நேரம் ஸ்கூலை பார்த்துட்டு சொல்லிட்டு போவாங்க. அப்போ அந்த அண்ணன் அவருக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. நானும் நினச்சேன் அவர் மாதிரி பெரிய ஆள் ஆகிட்டா நாமளும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லலாம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் போதாக்குறைக்கு எங்கள் அம்மா வேறு வீட்டில் நல்லா சாப்பிட்றா, சாப்பிட்டா தான் வந்து பெரிய ஆள் ஆக முடியும், பெரிய ஆள் ஆகினா தான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் கேட்டு நல்லா சாப்பிட்டு இப்போ பெரிய ஆள் ஆகி வந்து நிற்கிறேன். பட் இப்போ தான் தோணுது சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்த அனுபவங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.